எந்தையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் அன்பு உறவுகளே, காணொலிக்குள் செல்லுவோம். வன்னியர்கள் தமிழ்நாட்டில் விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. வன்னியர்கள் தொடர்ந்து விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வன்னியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலையில்தான் நம்மை போன்றவர்கள் தொடர்ந்து இருக்கிறோமே தவிர, நம்மை கடந்து தமிழ்நாட்டில் வன்னியர்களின் வாக்குரிமை மீதும் குறிவைக்கின்ற எந்த அரசியல் கட்சியும் வன்னியர்கள் விழிப்பாக இருங்கள் என்று சொல்லுவதற்கு யாருமே இங்கே இல்லை தமிழ்நாட்டில். இதை இன்றைய இளைஞர்கள் முதல்ல குறிப்பா புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, சமீப காலமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். வன்னியர்களின் வாக்கு மீது குறிவைக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வன்னியர்களின் வாழ்வியல் மீது யாருமே அக்கறை கொண்டதில்லை. ஏன்னா வன்னியர்கள் மீது நிறைய பேருக்கு அளவு கடந்த பாசம். வன்னியர்கள் மீது நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் அளவு கடந்த பாசம். அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் பாமக தான். பாமகன்ற ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இல்லைன்னா வன்னியரை பற்றி எவனும் பேசவே மாட்டான். இப்பொழுதும் வன்னியரை பற்றி பேசுகிறவர்களாம் எதை பற்றி பேசுகிறார்கள்னா, ராமதாஸ் வன்னியரை ஏமாற்றுகிறார் அப்படின்னு தான் பேசுறானே தவிர, வன்னியர்களுக்கு நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம், நாங்கள் தான் வன்னியர்களுக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அப்படி வன்னியர்களுக்கு எவனுமே எதையும் செய்யல. அதையெல்லாம் இவன்கள் செய்யாததுனாலதான் ராமதாஸ் என்ற மனிதர் வன்னியருக்கு இதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது ராமதாஸை தூற்ற வேண்டும், வன்னியர்களுக்கு எதிரானவராக ராமதாஸை நிலைநிறுத்த வேண்டும், மருத்துவர் ஐயாவின் மீது வன்மத்தை கக்க வேண்டும். வன்மத்தை கக்கினால் வன்னியர்கள் ராமதாஸுக்கு எதிராக திரும்புவார்கள். வன்னியர்கள் ராமதாஸுக்கு எதிராக திரும்பினால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டுருவான். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிக்கு வன்னியர்கள் ஓட்டு போட்டா திமுக ஆட்சிக்கு வந்துடும், இல்லை அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். அப்ப என்ன பண்ணணும்? மருத்துவர் ஐயாவுக்கு எதிரானவர்களாக வன்னியர்களை திருப்பணும். அப்படி திருப்பினா இங்க பாமக தோற்கும், திமுக அதிமுக ஜெயிக்கும். பாமக தோற்குது அப்படின்னா வன்னியர்கள் ராமதாஸுக்கு எதிராக திருப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால ராமதாஸ் வன்னியருக்கு துரோகம் செய்துட்டார், ராமதாஸ் வன்னியருக்கு எதிராக செயல்பட்டார் இப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது. நான் என்னன்றேன், ராமதாஸ் வன்னியருக்கு துரோகம் செய்தார். அப்ப வன்னியருக்கு நல்லது செய்த அரசியல் கட்சியின் தலைவர்கள் யாரு தமிழ்நாட்டில்? ஒருத்தரை காட்டுங்களாம்பா. இப்பொழுது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு மருத்துவர் ஐயா தான் கேட்கிறாரு. வன்னியர்களுக்கு உரிமை வேண்டும்னு மருத்துவர் ஐயாவை கடந்து தமிழ்நாட்டில் பேசுற ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை யாருன்னா காட்டுங்களாம்பா. இப்ப விஜய் அரசியல் கட்சி தொடங்க போறாரு. அவர் வன்னியருக்கு என்ன செய்ய போறாரு? ஆனா வன்னியர் ஓட்டு மேல அவர் குறி வச்சிருக்கிறார், அது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் வன்னியரின் உரிமை மீது அவருக்கான பார்வை என்ன? தமிழ்நாட்டில் இப்ப சீமான் கட்சி நடத்துறாரு, நாம் தமிழர் கட்சி. அவர் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அவரது. வன்னியர்களின் உரிமை மீது, வன்னியர்களின் வாழ்வியல் மீது சீமானுடைய நிலைப்பாடு என்ன? அவர் சாதியே பேசக்கூடாது, ஏன்னா இங்க எல்லாருமே நம்ம தமிழர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த தமிழினத்தின் மூத்த குடியான இந்த வன்னியர் குடிக்கு அவர்களுக்கான விகிதாச்சார உரிமையே இதுவரைக்கும் கிடைக்கலன்னு போராடிட்டு இருக்காங்க அந்த மக்கள். வன்னியர்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டின் மீது அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன சொல்லுவாரா? சொல்லவே மாட்டாரு. ஏன்னா அவர் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் எல்லாரையும் தமிழர்களா மட்டும்தான் பார்ப்பாரே தவிர சாதியா பார்க்கவே மாட்டார். ஆனா வேட்பாளரை மட்டும் சாதி பார்த்து தான் நிறுத்துவார். திமுகவுக்கும் நாம் தமிழருக்கு என்ன வித்தியாசம்? அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. முகங்கள் மட்டும்தான் வித்தியாசமே தவிர, அங்க ஸ்டாலின், இங்க எடப்பாடி, இங்க சீமான், இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லோரும் சாதியை நோக்கித்தான் அரசியல் செய்கிறார்கள். இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, வன்னியர்களுக்கு மட்டுமே அந்த சாதி பற்றோ அந்த இனப்பற்றோ இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பிற கட்சியை சார்ந்த எல்லோருக்குமே சாதி வெறியோடு இருக்காங்க. இப்ப நான் ஏன் இதை சொல்ல வர வன்னியர்களுக்கு அப்படின்னா, நாளைக்கு விஜய் கட்சி
ஏற்கனவே சீமான் கட்சி, ஏற்கனவே திமுக, ஏற்கனவே அதிமுக, இவங்க எல்லாருமே வன்னியர்களின் வாக்கு மீது மட்டுமே குறி வைக்கிறார்களே தவிர வன்னியர்களின் வாழ்வியல் மீது அவர்கள் குறி வைத்ததே இல்லை. ஏனென்றால் இவ்வளவு நாட்களாக ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் நாம் தமிழர், ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் காங்கிரஸ், எல்லாரும் வன்னியருடைய வாக்கை பிரிச்சாச்சு. இப்பொழுது விஜய் வருகிறார் வன்னியர்களின் வாக்கை பிரிப்பதற்கு. இப்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களை அப்படியே துண்டு 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 துண்டா அப்படியே சலியா பிரிச்சு எடுத்துன்னு போயிட்டா வன்னியர்கள் வந்துட்டு வலுவிழந்துருவாங்க. வன்னியர்கள் வந்துட்டு ஒரு யூனிட்டா, ஒரு குழுவா நிக்க மாட்டாங்க, ஒன்று கூடி நிக்க மாட்டாங்க. எல்லாரும் வன்னியர்கள் அப்படியே பிரிச்சு எடுத்துன்னு போயிட்டா வன்னியர்களுக்கான உரிமையை கேட்கறதுக்கு அங்க நாதி இருக்காது. ஏன்னா இப்ப ராமதாஸ் என்ற அந்த ஒரு மனிதர் இருப்பதாலதான் வன்னியருடைய உரிமையை கேட்டுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களின் உரிமையும் கேட்கறது அவர் மட்டும்தான். அவர் கேட்டாதான் எல்லாமே பிறக்கும், அவர் கேட்கலனா எதுவுமே பிறக்காது. அவரை எதிர்த்து இங்க அரசியல் பண்ணாதான் தமிழ்நாட்டில் அரசியல் நடக்கும், இல்லைன்னா அரசியலே நடக்காது. இப்போ பாமகவை முடிக்கணும். பாமகவை முடிச்சுட்டா நமக்கு இங்க எதிரியே கிடையாது, நம்ம சுதந்திரமா இருக்கலாம், நம்ம தான் காட்டு ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு சில கூட்டங்கள் திரியுது. ஆனா இந்த கூட்டத்துக்கெல்லாம் நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவர் ஐயா, ஒரு அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு கனவு காணாதீங்க. ஆனா அவர்கள் போட்டிருக்கின்ற விதை வந்துட்டு இந்த அரசியல் அதிகாரங்கள் இனி தொடர்ற காலம் வரைக்கும் இங்க பாமகன்ற இயக்கம் மட்டும் மாறாது. அந்த இயக்கம் இருந்துட்டே தான் இருக்கும். பாமக ஆட்சி அதிகாரத்துக்கு வராம கூட போலாம், ஆனா பாமக என்ற இயக்கம் இல்லாம போகாது. எந்த இயக்கங்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் பாமக என்ற இயக்கம் தான் உங்களுக்கு எதிரியா இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய எதிரியாக பாமக என்ற இயக்கம் தான் இருக்கும் என்னைக்குமே தமிழ்நாட்டில். அதில் மாற்று கருத்தே இருக்காது. காரணம் என்னன்னா உண்மையை, மக்களுக்கான தேவையை பேசுகின்ற ஒரு மகத்தான இயக்கம் அந்த இயக்கமா தான் இருக்கும். ஏனென்றால் அந்த இயக்கத்தின் தொண்டர்களுக்கு சமூக நீதியை போதித்திருக்கிறார் மருத்துவர் ஐயா. இங்க சமூக நீதி என்ற பெயரை சொல்லி சமூகத்தை ஏமாற்றி உண்டு பிழைக்கின்ற கூட்டங்கள் தான் இங்க அதிகாரத்தில் இருக்கின்ற கூட்டங்கள். பாமக வன்னியர்களின் உரிமையை கேட்பதால் மட்டுமே இங்கு சாதி கட்சியாக சித்தரிக்கப்படுகிறது. வன்னியரின் உரிமை கேட்காமல் பாமக விட்டுவிட்டால் பாமக பத்தி எவனுமே இங்க பேச மாட்டாங்க. வன்னியரின் உரிமை கேட்பதால் மட்டுமே இங்கு சாதி கட்சியாக சித்தரிக்கப்படுகிறது பாமக. அப்போ வன்னியருக்கான உரிமை யாரு கேட்பீங்க? திமுக இருக்கிற ஒரு நாதாரி கேட்பானா, அதிமுக இருக்கிற ஒரு நாதாரி கேட்பானா, இல்ல பிற கட்சிகள் இருக்கிற எந்த நாதாரினா கேட்பானுங்களா? இது வரைக்கும் கேட்டிருக்கானுங்களா எவனா? இல்ல பேசியிருக்கானா எவனா? ஒருத்தனை காட்டுங்க. வன்னியர்கள் ஆதியற்ற மக்களா? வன்னியர்கள் வாக்களிப்பதற்கு மட்டுமே இங்க இருக்கிறார்களா? வன்னியர் இளைஞர்களுக்கு நான் இப்பவும் சொல்றது என்னன்னா, படிங்க, வேலை வாய்ப்புல உள்ள போறதுக்கு வழி தேடுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரங்கள்ல உங்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் உள்ள போய் உட்காருங்க. எம்பிசி என்ற ஒரு கோட்டாவில் எத்தனை குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது இன்று இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு அநீதிகள் இந்த இடஒதுக்கீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த அதிகார வர்க்கத்திற்கு சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறார். அப்பொழுதுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் சாதி வெறியராக இந்த அதிகார வர்க்கத்தின் முன் தென்படுகிறார். 115 சமூகங்கள் எம்பிசில இருக்கு. ஆனா இன்றைய சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னா, குரூப் 1லயோ, குரூப் 2லயோ, குரூப் 3லயோ, குரூப் 4லயோ நீ வெற்றி பெற்று உள்ள போனினா, உன்ன மாதிரி எம்பிசி கோட்டாவில் நிறைய பேர் வெற்றி பெற்று உள்ள வந்திருப்பாங்க. ஆனா உன்னுடைய டிசில வன்னியர் என்ற அந்த குறியீடை பார்த்த உடனே உனக்கு மேலே இருக்கிற அந்த மேலதிகாரி உன்னை அங்க ரிஜெக்ட் தான் பண்ணுவான். காரணம் என்னன்னா, நீ வன்னியர். அதே வன்னியர் கோட்டா எம்பிசி கோட்டாவில் இன்னும் இருக்கின்ற 115 சமூகங்கள்ல வேற சமூகத்தவன் எம்பிசி கோட்டாவில் உள்ள வந்தா அவனை டிக் பண்ணுவான், உன்னை ரிஜெக்ட் பண்ணுவான். ஏன்னா வன்னியரை ரிஜெக்ட் பண்ணுவான், வன்னியர் கோட்டாவிலேயே இன்னொரு எம்பிசியை பிற சமூகத்தை டிக் பண்ணி அவனை உள்ள தள்ளுவான், உன்னை வெளியே தள்ளுவான். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இடஒதுக்கீட்டில் நடக்கிற அநீதி. வன்னியர்கள் வேலை வாய்ப்புல உள்ள போனோம்னா வேலை வாய்ப்புல அங்க இருக்கிறவங்க ஒரு வன்னியரா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீ உள்ள போக முடியும். ஆனா பிரசாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் அங்க உள்ள இருக்காங்க. அதனால பிரசாதிகள் எல்லாம் உள்ள போகுது. உன்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்க யாருமே இல்லை, அதனால நீ உள்ள போக முடியல. முதல்ல இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிங்க. அதனாலதான் வன்னியர் கோட்டாவில் தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிறார்கள் வன்னியர்கள். எல்லா சமூகத்திற்கும் வன்னியர் சமூகத்தின் மீது கடுமையான காழ்ப்புணர்ச்சி. அதுக்கு காரணம் இந்த அரசியல் தான்.
இதைத்தான் நான் பலமுறை சொல்றேன். திமுகவை மாதிரி தமிழ்நாட்டில் சாதி அரசியல் செய்யற இயக்கம் எதுவுமே இல்லை. அதிமுக மாதிரி தமிழ்நாட்டில் சாதி அரசியல் செய்யற இயக்கம் எதுவுமே இல்லை. வன்னியர்களும் பறையர்களும் இங்கு எதிரும் புதிருமாக நின்றால் மட்டும்தான் இந்த ரெண்டு இயக்கத்திற்கும் இங்க வாழ்வு. வன்னியர்களும் பறையர்களும் தமிழ்நாட்டில் ஒன்னாயிட்டா இந்த ரெண்டு இயக்கத்திற்கும் தமிழ்நாட்டில் அரசியலே கிடையாது. அது ஒன்னா ஆகாத வரைக்கும் இவர்களுக்கு அரசியல் உண்டு. இவர்கள் தான் அதிகாரத்தில் இருப்பார்கள். நீ நான் இங்க சண்டை தான் போட்டு இருக்கணும். அதிகாரத்தில் போய் பாருங்க, உள்ள யார் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அதற்காகத்தான் நான் தொடர்ந்து வன்னியர் இளைஞர்களுக்கு வலியுறுத்துவது, தயவு செய்து படிங்க, அடுத்தடுத்த நிலையை போங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4ங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்வு. தொடர்ந்து இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 தொடர்ந்து எழுதுங்க. அதில் நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் தமிழக அரசு துறையில உங்களால கால் பதிக்க முடியும். அப்படி நீங்கள் அந்த துறைகள்ல கால் பதித்தால் மட்டும்தான் இந்திய குடியுரிமை பணிகள்ல உங்களால கால் பதிக்க முடியும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசியல் எப்படி நிகழுது அப்படின்னா, இந்த துறைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளேயே இடம் கொடுக்க கூடாது என்று குறிவைத்து அரசியல் நகர்கிறது. அந்த அரசியல்வாதிகள் தான் உங்களை நிர்ணயிக்கிறார். யார் இங்க உள்ள இருக்கணும், யார் இங்க வெளியே இருக்கணும்ங்கிறத நிர்ணயிக்கிறது அரசியல் அதிகாரம். அந்த அரசியல் அதிகாரத்திலையும் வன்னியர்களுக்கானவர்கள் இல்லை. துரைமுருகன் உங்களுக்கான இடத்தை வாங்கி கொடுப்பாரனா வாங்கி கொடுக்க மாட்டார். சிவசங்கர் உங்களுக்கான இடத்தை வாங்கி கொடுப்பாரனா வாங்கி கொடுக்க மாட்டார். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உங்களுக்கான இடத்தை வாங்கி கொடுப்பாரனா வாங்கி கொடுக்க மாட்டார். இவர்களே உங்களுக்கு எதையும் செய்யலனா பிற சமூகத்தவர்கள் யாருன்னா செய்வாங்கன்னா யாருமே செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அதிகார வர்க்கத்தை மீறி உங்களால எப்படி நிர்வாகத்துறையில கால் பதிக்க முடியும்? அரசியலும் கல்வியும் இரண்டும் தான் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லுமே தவிர வேறு எதுவுமே உங்களை இங்கு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லாது. அதிகாரத்தில் உங்களை கொண்டு போய் அமர்த்தாது. ஆகையால கல்வி ஒவ்வொரு இளைஞனுக்கும் இன்றியமையாதது. வன்னிய இளைஞர்கள் புரிந்து கொள்வது, கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே வேளையில அரசியல் நீங்கள் மிகவும் நுட்பமாக செயல்படுங்கள். ஏனென்றால் உங்களுக்கான அரசியல் தலைவன் யார் என்பதை நீங்கள் சரியாக சிந்தித்து தேர்ந்தெடுத்தால் மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் உண்டு. இல்லனா என் தாத்தம் பட்ட பாடு, என் அப்பம் பட்ட பாடு, இன்னைக்கு நான் படுற பாடு, உங்க அப்பம் படுற பாடு, உங்க அம்மா படுற பாடு, உன் அண்ணன் தம்பி படுற பாடு, எல்லா பாட்டையும் நாளைக்கு நீயும் பட்டாகணும், அடுத்த நாள் உன் பிள்ளையும் பட்டாகணும். இதுதான் வாழ்க்கை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உங்களால நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற அத்தனை இன்னல்களையும் நீங்களும் எதிர்கொண்டாக வேண்டும். இந்த நிலைக்கு நீங்க வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய போராட்டம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.